பிறந்தவன். ஆகவே அவன் கேளாமலேயே எல்லாம் அவனுக்கு கிடைத்தன. அவளை திருமணம் செய்து கொள்ள எவ்வளவோ பேர் முன்வந்தார்கள். ஐரோப்பாவில் இருந்த அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் அவனை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருந்த இளவரசிகளையும் கணவனை இழந்த பணக்கார விதவைகளையும் அவன் முன்னால் காட்டி தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். தன் பெற்றோர்களுக்கு முதல் குழந்தையாக பிறந்ததால் அவனுக்கு அரசனாகும் உரிமை கிடைத்தது. அது அவன் கேட்டு வந்ததல்ல, அவன் விரும்பியும் வந்ததல்ல. 40 வருடங்களுக்கு மேலாக அவன் சுதந்திரமானவனாக இல்லை. தான் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியவில்லை. அந்தரங்கம் என்பதே இல்லை. சிம்மாசனம் ஏறியதால் அதற்குரிய கடமைகள் அவன் தலை மீது சுமத்தப்பட்டன. அரசனாக இருப்பது எல்லோருக்கும் கிடைக்குமா? எட்வர்ட் அரச போகத்தில் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டியதுதானே என்று சிலர் கூறலாம். ஆனால் அரசனுக்குரிய சலுகைகளுக்கு பின்னால், பணம், புகழ், அதிகாரம் எல்லாவற்றுக்கும் பின்னால் அவன் மனதில் இருந்த வெறுமையை காதல் என்ற ஒன்றினால் மட்டுமே நிரப்ப முடிந்தது. அரசன் எட்வர்டின் மிகப்பெரிய